அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் ஆனது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஸ்கேம் இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், மற்றவங்கள நம்பியும் ஃபெயில் ஆகிருக்கும், நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கோர்சஸ்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 8 வருஷத்தில் ஒரு 57 கோர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுலேயுமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 57 கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம். ரொம்ப அதாவது இந்தியாவில் பாப்புலராக இருக்கிறவங்க இல்லை வெளியே அப்ராடில் இருக்கிறவங்க அதில் கூட ஆன்லைன் கோர்சஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒரு ஃபுல் டைமாக நம்ம ஒரு கரியராக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தையாவது இடத்துல ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் ஃபைனலாக எல்லாமே ஓகே தான். லேட்டராக நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டராக நம்ம டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அதோடைய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற சீக்ரெட்ஸ்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்மளே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் கிடைச்சிது. அந்த ரியாலிட்டியே அப்படியே கம்பெனிக்கு ஃபெயிலியர் டு சக்ஸஸ். நாம் ஃபெயிலியராக இருந்தோம், ஒரு ஸ்டேஜில் சக்ஸஸாக மாறி இருக்கிறோம். அப்போ அந்த பாயிண்ட் தெரிஞ்சாலே ஏற்கனவே ஃபெயிலியராக இருக்கிறவங்களும் சக்ஸஸாக வர முடியும். இல்லை புதுசாக வர்றவங்க கூட அந்த ஃபெயிலியரோடைய அந்த ஃபேஸை பார்க்காம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு போக முடியுன்றதுக்காக தான் அதே ரியாலிட்டியாக கம்பெனி பேரே வச்சிருக்கோம். 2 வருஷம் சொல்கிறீங்க, எத்தனை வருஷம் ஃபெயிலியரை பார்த்தீங்க? அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கன்ஸ்டன்ட்டாக? 6 வருஷம் ஃபெயிலியர் தான். 6 இயர்ஸ் ஃபெயிலியர். லாஸ்ட் இப்போ 2 இயர்ஸ் தான் நீங்கள் கரெக்ட் இதை கண்டுபிடிச்சிங்க. பட் இப்போ 2 இயர்ஸ்ன்ற போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த 2 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கூட ஃபெயிலியர் ஆகலாம்னு யோசிப்பாங்கள்ல? இல்லை, மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரி சரி. அவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணாங்கன்னா ஓகே அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனி ஸ்ட்ராட்டஜி ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க, அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாகவே அவங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு இன்கம் கிடைக்கும். பொதுவாக வந்து 95% வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். 5% தான் ப்ராஃபிட்டு. இது வந்து நிறைய ஜெரோதா மாதிரி ஃபவுண்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த 95% வந்து அந்த குரூப்லேருந்து மாற்ற முடியும் நம்புறீங்களா 5%க்கு? 95%ன்றது நீங்கள் இன்னும் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் 98% கூட சொல்லுவேன். ஓ 98. ஆமாம், என்னுடைய பர்சனலாக நீங்கள் ரியலாக கேட்டிங்கன்னா 98% ஆஃப் த பீப்புள் இதில் வந்து ஃபெயில் தான் ஆகுறாங்க, லாஸ்ட் தான் ஆகுறாங்க. கரெக்ட். ஆமாம், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது எதனால் லாஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ நாமளே நெக்ஸ்ட் வந்து அடுத்து அந்த கண்டென்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். சரி சரி. வை 95% ஆஃப் த பீப்புள் ஃபெயில் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் ஆனால் அந்த ரிமைனிங் இருக்கிற ஒரு 5% அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க, உண்மைதான். ஒரு பாயிண்ட் மேஜர் ரீசன் என்னன்னா